وقد قال الله تعالى في محكم التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. وقال النبي صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات وإنما لامرئ ما نوى ومن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله ومن كانت هجرته لدنيا يصيبها أو امرأة يتزوجها فهجرته إلى ما هاجر إليه. رواه البخاري. விண்ணையும் மண்ணையும் படைத்து விண்ணிலே பல கோடி ஜீவராசிகளையும் மண்ணிலே மனுவர்க்கத்தையும் ஜின்வர்க்கத்தையும் படைத்து பரிபாலித்து இரட்சித்து கொண்டிருக்கக்கூடிய ஏக இரட்சகனாகி அல்லாஹுக்கே எல்லா புகழும். அவன் தனித்தவன், அவன் இணைதனையற்றவன், அவன் மற்றவர்கள் வணங்கப்படுவதை அழைக்கப்படுவதை வெறுப்பவன். அவனை தவிர வணங்கப்படுவதற்கு வேற நாயன் இல்லை என்று சாட்சி சொன்னதன் பின்னால் சாந்தி நபி அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள், தாபிஊங்கள், தபு தாபிஈங்கள், ஸலஃபு சாலிஹீன்கள், அல்லாஹ்வின் நல்லடியார்கள், கியாம நாள் வரை வரக்கூடிய முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் என்று மேலும் பிரார்த்தனை செய்ததன் பின்னால் புனித ஜும்மாவுடைய கடமையை ஈத்திகாப்புடைய நீயத்தோடு நோன்பை நோற்றவர்களாக வந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என் இஸ்லாமிய நெஞ்சங்களே, அல்லாஹுடைய கட்டளைகளை எடுத்து நடந்து கொள்ளும்படியும் கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் உரிய அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை எடுத்து நடந்து பின்பற்றி நடந்து கொள்ளும்படியும் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசியத்தும் செய்து கொள்கின்றேன். கண்ணியமான அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த ரமலானில் எங்கள் எல்லாரையும் உயிரோடு வச்சுக்கிறது இது அல்லாஹுடைய அளப்பெரிய கிருபை. கண்ணியமான அல்லாஹுடைய நல்லடியார்களே, இதுக்கு முன்னால் போன ரமலானில் நிறைய பேரை நாங்கள் சந்தித்தோம். ஆனால் இந்த ரமலானில் இல்லை. அவங்க அல்லாஹ்விடத்தில் போயிட்டான், மன்னரைக்கு போயிட்டான். இந்த ரமலானில் அல்லாஹு தஆலா எங்களை உயிரோட வச்சு நோன்பை நோற்று நல்லமல்கள் செய்கிறதுக்கு பாக்கியத்தை தந்தானே, இது அல்லாஹுடைய ஆகப்பெரிய நியாமத், அல்லாஹுடைய ஆகப்பெரிய அருள், அல்லாஹுடைய ஆகப்பெரிய கிருபை. அருமையான சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் அல்லாஹு யஸ்தபி மினல் மலாயிகதி ருசுலன் வ மினன் நாஸ் பிறதோர் ஆயத்தில் வயஹ்லுகு மா யஷா வயஹ்தார். உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் அல்லாஹ் நாடிய மாதிரி நாடிய நேரத்தில் அல்லாஹ் படைக்கிறான். உலகத்தில் எல்லாம் படைக்கப்பட்டது அல்லாஹ்வே படைச்சான். ஆனால் இதில் சிலதை காண அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிறான். அல்லாஹ் அதோட கொஞ்சம் கூடுதலாக முஹப்பத் வைக்கிறான், அதை விரும்புகின்றான். நாளைக்கு மறுமையில் இன்னும் விரும்புகின்றான். எல்லா படைப்பினங்களையும் அல்ல, அந்த படைப்பினங்களை சிலதை. அருமையான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா அழகாக கூறுகின்றான், யஹ்லுகு மா யஷாஉ வ யஹ்தார். நாங்கள் மனிதர்களை படைச்சோம், அதில் எல்லாரையும் நாங்கள் தேர்ந்தெடுக்கல. நபிமார்களை தேர்ந்தெடுத்து, ரசூல்மார்களை தேர்ந்தெடுத்து, அதிலே உலுல் அஸ்ம்களை தேர்ந்தெடுத்து அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அதிகமாக தேர்ந்தெடுத்தான். கண்ணியமான அல்லாஹுடைய நல்லடியார்களை மலக்குகளை படைச்சான். அதில் விசேஷமாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து, மீகாயில் அலைஹிஸ்ஸலாத்து, அர்ஷ சுமந்திருக்கக்கூடிய மலக்குகளை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். உலகத்தை படைச்சி, உலகத்திலே நிறைய இடங்களை படைச்சி, அண்ட சராசரத்தை படைச்சி, ரெண்டு இடத்த அல்லாஹ் மிக தேர்ந்தெடுத்தான். மக்கா மதீனாவை ஒரு வாரத்தை படைச்சி, அதில் ஜும்மாவுடைய நாளை தேர்ந்தெடுத்து 12 மாதங்களை படைச்சி, இந்த 12 மாதங்கள்லையும் அருமையானவர்களை மிக மிக தேர்ந்தெடுத்தான் ரமலான. தனக்கென்ற ஒரு மாதமாக ரமலான் அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். விசேஷமாக வேறொரு மாதத்தை போல ஒரு மாதம் அல்ல இது, வேறொரு நாட்களை போன்று உள்ள நாட்கள் அல்ல இது, வேறொரு வாரங்களை போன்று உள்ள வாரங்கள் அல்ல இது. ரமலான் அலாதியான ஒரு மாதம், அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமான மாதம். இதனால தான் அல்லாஹு தஆலா இந்த ரமலான்ல தன்னுடைய கலாமுல்லாஹ் குர்ஆனை இறக்கிறதுக்கென்று இந்த ரமலானை தேர்ந்தெடுத்தான். நோன்பை கடமையாக்குறதுக்கென்று இந்த ரமலானை தேர்ந்தெடுத்தான். விசேஷமான இரவு லைலத்துல் கத்ருடைய இரவை வைக்கிறதுக்கு இந்த ரமலான் அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான்.
அருமையானவர்களே, தபரானில் ஒரு ரிவாயத் ஒன்று வருது. நபியுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் 100 ஏடுகளை அல்லாஹ் கொடுத்தார். அல்லாஹ்ட அஹ்காமாத்துக்களை இதை அல்லாஹ் ரமலான்ல 6வது தினத்தன்று அல்லாஹ் கொடுத்ததாக. மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு தௌராத்தை 13வது ரமலான்ல கொடுத்ததாக. ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு இஞ்சியில 18வது ரமலான்ல கொடுத்ததாக. இதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கடைசி 10ல் ஒரு நாள் அல்லது இன்னும் ரிவாயத்தில் 24வது நாள் கொடுத்ததாக. அருமையானவர்களே, இவ்வளவு புனிதமான ரமலான் அல்லாஹ்க்கு எவ்வளவு சந்தோஷம் என்று பாருங்க. 11 மாதம் மூடப்பட்ட கதவை அல்லாஹ் திறக்கிறான். இது அஜா ரமலான் ஃபுத்திஹத் அப்வாபுல் ஜன்னah. திறந்திக்குதே, வாரவங்க வாங்க, இவ்வளவுதான். நுழையிறவங்களுக்கு நுழையலாம். கண்ணியமான சகோதரர்களே, வகுல்லிகத் அப்வாபுன் நார், நரகத்துடைய வாயில்களை மூடினான். சுவர்க்கத்துக்கு வார டிராஃபிக் எல்லாத்தையும் அல்லாஹ் அங்கிட்டாக்கினான். கிரவுண்டையும் அல்லாஹ் கிளியர் பண்ணி கொடுக்குற எப்படி வசுஃபிதத்து ஷயாத்தீன், ஜபானியாக்கள் என்ற மலக்குகள் இருக்கிறாங்க. அவங்க வந்து இந்த உலகத்தில் இபிலீஸ் இந்த கூட்டாளிமார் நிறைய பேர் இருக்கு. இபிலீஸோட சேர்ந்தவங்க பெரிய பெரிய ஷைத்தான்கள். இவங்க எல்லாரையும் கட்டி விலங்கிட்டு சுவர்க்கத்துக்கு போற வழிய அல்லாஹ் எங்களுக்கு லேசாக்கினான். கண்ணியமான சகோதரர்களே, சுவர்க்கத்தில் ஒரு வாயலே வச்சா விசேஷமாக இந்த வாயாலால வாரத்துக்கு ட்ரை பண்ணுங்க. இன்ன ஃபில் ஜன்னதி பாபன் யுகால் லஹு அர்-ரையான் யதுகுலு மின்ஹு அஸ்-ஸாயிமூன யௌமல் கியாமா வலா யதுகுல் மின்ஹு அஹதுன் கைருஹு முத்தஃபகுன் அலைஹ். அல்லாஹ்வுடைய நபி அவர்கள் சொன்னார்கள், இஹ்லாஸோட யாரு நோன்ப பிடிக்கிறாங்களோ, அந்த நோன்ப வீணாக்காமல் இருக்கிறாங்களோ, இரவு நேர அமல்களை ஈடுபட்டாங்களோ, ஈடுபட்டு தன்னுடைய இஹ்லாஸை தன்னுடைய அன்பை அல்லாஹ்வுக்கு முன்னால காட்டுறாங்களோ, அவர்களுக்கென்று அலாதியான வாயில் நாளைக்கு சுவர்க்கத்தில் அதுக்கு பேர் ரையான் என்ற வாயில். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சகோதரர்களே, இப்படியாப்பட்ட மாதம் தான் ரமலான். ஒரு விசேஷமான மாதம், அல்லாஹ்விடத்திலே ரொம்ப விசேஷமானது. அல்லாஹு தஆலா எவ்வளவு அழகாக சொல்றான். قال النبي صلى الله عليه وسلم قال الله تعالى كل عمل ابن آدم له إلا الصوم فإنه لي وأنا أجزي به أو كما قال عليه الصلاة والسلام رواه البخاري. அல்லாஹு தஆலா சொல்றதாக அல்லாஹ்வுடைய நபி சொல்லி தாராங்க. எப்படி தெரியுமா? பாய், எல்லா அமல்களும் உங்களுக்கு தான். மலக்குகள் எழுதுவாங்க. எல்லா அமலுடைய கூலியே நிச்சயமாக அவங்களுக்கு கொடுக்கப்படும், இம்மையில கொடுக்கப்படும். மலக்குகள் எழுதி கொண்டிருக்கிறாங்க. ஒன்றுக்கு 10 ஆரம்பம். மஞ்சா அபில் ஹசன ஃபலஹு அஷ்ரு அம்சாலிஹா. பயப்படாங்க. 10லிருந்து ஒவ்வொருத்தருடைய இஹ்லாஸை, முஹப்பத்தை, தக்வாவை பொறுத்து, துணிச்சலை பொறுத்து, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பொறுத்து 70 மடங்கு, 700 மடங்கு, அதை விட 7000, 70 லட்சம், 70 கோடி, அப்படி போய்கொண்டே நன்மைகள். எல்லா நன்மைகளும் ஆடா இல்ல சௌ, நோம்ப தவிர, ரமலான தவிர, ஃபைனஹூலி, அது எனக்குரியது, வஅன அஜஸி பிஹி, அதுக்குரிய கூலியை நான் தான் கொடுப்பேன். ஏன்? இவரது உள்ளத்துல நோம்ப பத்தி எவ்வளவு ஆசை, நோம்ப பத்தி எவ்வளவு தேற்றம், நோம்ப கொண்டு என்ற ரப்ப அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தணும் என்று தெம்பு, ராவிக்கு அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தும் சுஜூதில, தொழுகையில, கியாமுல் லைல்ல, இதெல்லாத்தையும் வச்சு அல்லாஹ் கூலி கொடுக்க போறான். கூலி என்னன்னு தெரியா, ஒருத்தருக்கு சொல்லலா. அன்பு நபி கூட இந்த ஹதீஸுக்கு விளக்கத்தில் கூலி என்ன என்று சொல்லல. நபி அவங்க சொல்லலண்டா எங்களுக்கு ஒருத்தருக்கு சொல்லவே இல்லை மார்க்கத்தை. அல்லாஹ் நபிக்கு பின்னால யாருக்கும் சொல்லலாம். அப்ப நோன்புக்குரிய கூலிய அல்லாஹ் கொடுக்கிறான் என்று சொன்னா, கண்ணியமான சகோதரர்களே, நாளைக்கு தான் அந்த கூலி என்ன என்று சரியாக பார்க்கலாம். இப்படியாப்பட்ட ஒரு மாதம், இப்படியாப்பட்ட ஒரு சூழல். ஒரு சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு வந்தாங்க, யா ரசூலல்லாஹ், நான் கனவுன்னு கண்டேன். சரி, என்ன கனவு? ஆச்சரியமான கனவுண்டா. என்ன ஆச்சரியம்? இல்லை, நான் ட்ரை பண்ணி 2 பேரை இஸ்லாத்துக்கு எடுத்தேன். ரொம்ப முயற்சி செஞ்சு நல்ல விஷயம், இஸ்லாத்துக்கு எடுத்ததே நீங்கள் சுவர்க்கத்துக்கு போகிறது காரணம். இல்லை யா ரசூலுல்லாஹ், அந்த 2 பேரும் நல்ல மெல்ல ஈடுபட்டாங்க. அதில் தம்பி, நானும் தம்பியும், தம்பி நிறைய ஜிஹாதில் ஈடுபட்டார்.
நானா அப்பப்போ அவர் அமலில் ஈடுபட்டார், குடும்பத்தோடு சேர்ந்து நடந்தார். ஆனால் தம்பி மௌத்தாகி 2 வருஷத்துக்கு பிறகுதான் நானா மௌத்தாயிட்டான். மலக்கொண்டு வந்தாங்க. வந்து தம்பியை கூட்டிகிட்டு போகிறதுக்கு பதிலாக நானாவை பெஸ்ட்டுக்கு சுவர்க்கத்தை கூட்டிகிட்டு போனாங்க ஆரம்பமாக. பிறகுதான் தம்பியை கூட்டிகிட்டு போனான். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாயிக்குது, யா ரசூலல்லாஹ், ஜிஹாதில் போன தம்பியே பின்னாலேண்டா நானாவை நேரத்தோடு கூட்டிகிட்டு போகிறேன்டா. அல்லாஹுடைய நபி கனவுக்கு விளக்க செல்றதுக்கு அவருக்கு விளங்கப்படுத்திட்டாங்க. இதில் என்ன ஆச்சரியம், இதில் என்ன ஆச்சரியம்? அவர் 2 வருஷம் வாழ்ந்தாரு. ஓ 2 வருஷம் ரமலான் எத்தினாரா? ஓ 2 வருஷம் நோம்பு பிடிச்சாரா? ஓ ரமலானுடைய அமல்ல ஈடுபட்டாரா? ஓ அவர் முந்திட்டாரு, அல்லாஹ் இடத்துல தர்ஜால முந்திட்டாரு. கண்ணியமான அல்லாஹுடைய நல்லடியார்களே, குறிப்பாக அல்லாஹுடைய நபி ரமலான நோம்புடைய அமல்களை சொன்னான். அதனால அல்லாஹ் தந்திக்கிற ரமலான் இதை நாங்க யாரும் வீணாக்கிடக்கூடாது. அது இரவு நேரமோ பகல் நேரமோ. கண்ணியமான சகோதரர்களே, இது அல்லாஹ் தந்திக்கிற ரஹ்மத்துடைய மாதம், மக்ஃபிரத்துடைய மாதம், நரக விடுதலையினுடைய மாதம், அல்லாஹ்ட பரக்கத்தான மாதம். இதை கொண்டு நாங்க எங்கட அடிமைத்தனத்தை அல்லாஹ்க்கு முன்னால நிறைவேற்ற வேண்டும். எங்கட உள்ளத்தில் எவ்வளவு தக்குவா, அன்பு, முஹப்பத் இருக்கிறது என்று சுப்ஹானல்லாஹ் நாங்கள் ஒவ்வொருத்தரை நிலைநாட்ட வேண்டும். ஒரு தடவை அல்லாஹுடைய நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு 4 அமல்களை சொல்லி கொடுத்தா. இப்போ உங்களுக்கு சொல்லித்தாரு. நீங்க ஒவ்வொருத்தரும் இதை தலைக்கு எடுத்து செய்யறதுக்கு முயற்சி செய்யுங்க. முஸ்லீம்ல வரக்கூடிய சஹீஹான ஹதீஸ் சொன்னாங்க, அன்னலார் 4 அமல் இருக்குது, இது ஒரே நாளில் செஞ்சால் அவர் சுவர்க்கவாசி என்றான். சொல்லி போட்டு சொன்னாங்க, ஒரு நாள் நோம்பல்லாத நேரம் சஹாபாக்கள்ல கேட்டாங்க, சுபஹ் தொழுகைக்கு பின்னால் பயான்ல, மன்சஹம மின்கும் அல்யௌம், இன்றைக்கு நோம்பால யாருன்னு கேட்டான். நோம்பல்லாத காலம், யாருமே கையசத்தவில்லை. ஃபக்கால அபூபக்கர் யா ரசூலல்லாஹ் அன ரலியல்லாஹு அன்ஹு. ஹத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கையசத்திட்டாங்க, யா ரசூலல்லாஹ் நான் நோம்பாளி என்றான். சுப்ஹானல்லாஹ். 2வது கேட்டான், ஃபகால மன் தஸத்தக மின்கும் அல் மிஸ்கீன அல் யௌம், ஹலாலாக சம்பாதிச்ச பணத்தில் யாருக்கும் தெரியாம ஒரு ஏழையை தேடி சதக்கா கொடுத்தவர் யாரு? ஃபகால அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அன யா ரசூலல்லாஹ், இதையும் நான் செஞ்சுட்டேன் என்றான். 3வது கேட்டான், வமனாத மின்கும் மரீதன் அல் யௌம், இன்றைக்கு ஒரு நோயாளியை போய்த்து தேடின யாரு? ஒரு அங்கவீனரை போய்த்து தேடின யாரு? அனாதரவற்றவரை போய்த்து தேடினவர் யாரு? அவருடைய உள்ளத்தை சந்தோஷப்படுத்தியவர் யாரு? அவருக்கு சப்போர்ட் பண்ணியவர் யாரு? யாருமே கையசத்தவில்லை. ஃபகால அபூபக்கர் அன யா ரசூலல்லாஹ், ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, இதையே செஞ்சுட்டேன் என்றான். 4வது கேட்டான், வமனி தபஅ மின்கும் ஜனாஸத்தன் அல் யௌம், இன்றைக்கு ஒரு ஜனாஸா வீட்டுக்கு போனவங்க யாரு? அதில் கலந்து கொண்டவங்க யாரு? அதில் பின்பற்றினவங்க யாரு? யாரும் கையசத்தவில்லை. ஃபகால அன யா ரசூலல்லாஹ், இதையும் நான் செஞ்சிட்டேன் என்று ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கையசத்தினான். 4 விஷயம். நோன்பையும் பிடிச்சு கொண்டு, ஒரு மிஸ்கீனை தேடி அல்லாவுக்காக கொடுத்து சதக்கா உண்ட, ஒரு நோயாளியை பேய்த்து சந்தோஷப்படுத்தி ஜனாஸாலையும் கலந்து கொண்டா. அன்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மல்லம் யஜ்தமி ஃபீ இம்ரஇன் இல்லா தஹலல் ஜன்னah அவ் கமா கால அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். இந்த நாளையும் ஒரே ஷீருக்கு யார் செய்கிறாங்களோ அவங்க சுவர்க்க வாசி என்றான். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனக்கும் உங்களுக்கும் இந்த ரமலான்ல தந்திக்கிற பாக்கியம், இந்த நல்ல அமல்களை செய்யறதுக்கு அல்லாஹ் அவகாசத்தை தந்திருக்கிறான். சஹாபாக்கள் முந்திக் கொண்டான். ரமலான அலங்கரிக்கிறதுக்கு அமல்களை கொண்டு, தக்வாவை கொண்டு, அல்லாஹுடைய அன்பை கொண்டு, ஏனைய அமல்களை கொண்டு. அதனால் அருமையான சகோதரர்களே, பெரியார்களே, இந்த ரமலானுடைய மாதத்தில் நாங்கள் எல்லா நோம்புகளையும் அல்லாஹ்வுக்காக பிரித்து இரவு நேர தொழுகைகளில் ஈடுபட்டு இன்னொரு சதகாக்கள் தான தர்மங்களை கொடுத்து இரகசியமாக அதிகமாக குர்ஆனை ஓதி அதிகமாக திக்ர்ல துஆல ஈடுபட்டு ஹலாலான ஒஜீபனத்தை தேடுறதில் ஈடுபட்டு அருமையானவர்களே, அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தக்கூடிய நல்லடியார்களாக நாங்கள் மாற வேண்டும். ஒரு சஹாபி ஓடி வந்தார். ஒரே ஒரு ஹதீஸை கடைசியா ஞாபகப்படுத்துகிறேன். யா ரசூலல்லாஹ், சுவர்க்கத்துக்கு லேசாக போகிறதுக்கு என்ன வழியண்டா? சொன்னாங்க, நோன்பு திறக்கிறீங்களா? ஏண்டா? ஓ வேண்டா.
ஒரு ஏழைய நோம்பாளி விஷயத்துக்குங்கேண்டான். ஒரு நோம்பாளியை நோம்பு திறக்க வைங்க. யா ரசூலல்லாஹ், எல்லாரையும் போல் எங்கள்கிட்ட வசதி இல்லையேண்டான். எல்லாரையும் போல் எங்கள்கிட்ட வசதி இல்லை. கேட்டாங்க, ஈச்சு பழம் இல்லையான்னு கேட்டான். ஈச்சு பழம் எல்லாத்து வீட்லேயும் தானே இருக்குது. யா ரசூலல்லாஹ், ஈச்ச பழம் இருக்குது. சொன்னாங்க, இத்தகுன்னார வலவு பிஷிக்கி தம்ரா, ஈச்ச பழத்தை கொடுத்து உங்களோட நரகத்தில் இருந்தவங்களை பாதுகாத்துக்கோங்க, நோம்பு திறக்க வைங்கன்றாங்க. இது ஆகப்பெரிய அமல், ஆகப்பெரிய சதகா சொல்லி காட்டினாங்க. முந்தைய உம்மத்தில் ஒரு பெண்மணி இருந்தான். அந்த பெண்ணை எல்லாரும் மோசமான பெண் என்று தான் சொன்னான். அந்த பெண்ணுக்கு வேற தொழிலே இல்லை, ஒரு கெட்ட ஒரு தொழிலை தேர்ந்தெடுத்தான். ஆனா அவ ஒரு நாய்க்கு தண்ணி கொடுத்து அல்லாஹ் இடத்துல சுவர்க்கத்தை வாங்கி கொண்டான். நாய்க்கு தண்ணி கொடுத்து அல்லாஹ் இடத்துல மக்ஃபிரத்தை வாங்கி கொண்டான். நாய்க்கு தண்ணி கொடுத்து நரக விடுதலையை வாங்கி கொண்டாங்க. வாய் பேச தெரியாத ஒரு மிருகத்துக்கு எத்தனையோ சகோதரர்கள், எத்தனையோ ஏழைகள், எத்தனையோ மிஸ்கீன்கள், எங்கட மஹல்லா வாசி, எங்கட அஷல், எங்கட கம நாட்டில் உள்ள மக்கள் இந்த நிலைமையில இருக்கிற நேரத்தில் அருமையானவர்களே, ஒரு தண்ணியை கொடுத்தாவது நாங்கள் எங்களோட சுவர்க்கத்தை தயார் செஞ்சு கொள்வோம். வல்ல ரஹ்மான் எதை கேட்டோமோ இதை பேசினோமோ இஹ்லாஸோட அமல் செய்யக்கூடியவர்களாக எங்களை ஆக்கி, ரமலானை இஹ்லாஸோட ஹயாத்தாக்கி, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களாக நம் அனைவர்களும் மாறுவதற்கு வல்ல ரஹ்மான் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ் எங்களோட பாவங்களை மன்னித்தருள்வாயாக, பூரா முஸ்லீம்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, பலஸ்தீன் மக்களுடைய பாவங்களையும் மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் அங்கு காசால் இருக்கக்கூடிய மக்களுக்கு ரப்பே நோம்புடைய நல்ல சூழலை உருவாக்கி அவர்களுக்கு ரப்பே ரஹ்மத்தை பரக்கத்தை ஏற்படுத்தி உலகெங்கும் இருக்கக்கூடிய மக்களுக்கு யா அல்லாஹ் ரமலானை நோக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்து ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ் இரவு நேர தொழக்கூடிய பாக்கியத்தை கொடுத்து நல்ல சூழல்களை, பாதுகாப்பான சூழல்களை உருவாக்கிறியா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ் எல்லா நோம்புகளையும் பிரித்து நல்ல அமல்கள் செய்து உன்னுடைய நல்லடியார்களாக மாறி இறைவனே ஈமானோட தக்வாவோட இஹ்லாஸோட கலிமாவோட மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் நம்முடைய மனைவி மக்கள் குடும்பத்தினர்கள் நல்லவர்கள் எல்லாருக்கும் நசீபாக்குவாயாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மை யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன சய்யதனா முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத். அம்மா பஅத். ஃபயா இபாதல்லாஹ் ஊசிக்கும் மின் நஃப்ஸி அவ்வலன் பித்தக்வல்லாஹ். ஃபகத் قال الله تعالى في محكم تنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله وكونوا مع الصادقين. وقال النبي صلى الله عليه وسلم من صام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه أو كما قال عليه الصلاة والسلام. بارك الله لنا ولكم بالآيات والذكر الحكيم. قولي هذا واستغفر الله لي ولكم ولسائر المسلمين والمؤمنين إنه هو الغفور الرحيم. الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فيا عباد الله أوصيكم بنفسي أولا بتقوى الله فإن الله مع الذين اتقوا والذين هم محسنون. عباد الله يا أيها الذين آمنوا اتقوا الله وكونوا مع الصادقين. عباد الله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. عباد الله أن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم. عباد الله إن الله تعالى يقول إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وعلى آل محمد. اللهم مر على الخلفاء الراشدين أبي بكر الصديق رضي الله عنه وعمر الفاروق رضي الله تعالى عنه وعثمان ذي النورين رضي الله تعالى عنه وعلي بن أبي طالب رضي الله تعالى عنه وفاطمة الزهراء رضي الله تعالى عنها والحسن والحسين رضي الله تعالى عنهما وعن أمي نبيك حمزة والعباس رضي الله تعالى عنهما وعن عائشة الصديقة رضي الله تعالى عنها وعن أمهات المؤمنين وسائر الصحابة أجمعين
وارض عنا معهم برحمتك يا أرحم الراحمين. اللهم اغفر لنا وللمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات. اللهم اغفر لنا وللمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات والأحياء منهم والأموات إنك قريب مجيب الدعوات. اللهم ربنا عليك توكلنا وإليك أنبنا وإليك المصير. اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. عباد الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله العليم الجليل الجبار يذكركم واشكروه يهدكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون. أقيموا صفوفكم. الله أكبر الله أكبر.